الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: إن عدة الشهور عند الله 12 شهرا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் 3 அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவராக. அல்ஹம்துலில்லாஹ், அருமையானதொரு மாலை நேரத்தில் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை, இந்த உலகத்திலேயே இதை போன்ற ஒரு மார்க்கம் எதுவும் கிடையாது என்கிற அளவுக்கு திண்ணமாகவும் திடனாகவும் உறுதியாகவும் வண்ணமாகவும் அதை அழகான முறையில் செய்வதற்காகவும் மக்களை வழியூட்டுவதற்கும் சரி, நெறியூட்டுவதற்கும் சரி, பின்பற்றுவதற்கும் சரி, நெறி பெறலாமல் உன்னதமான உறுதியான உண்மையான மார்க்கத்தில் ஒரு பாதையில், நேரான பாதையில், சீரான விடயத்தில், செம்மையான ஒழுக்க விழுமியங்களுடன் மனிதர்களையும் மக்களையும் மாண்புகளாக இந்த உலகத்தில் மாற்ற வந்த உலகத்தின் உன்னதமான மாண்புமிகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபு தீபகற்பத்தில் மக்காவில் அவர்கள் பிறந்தார்கள். 13 ஆண்டுகள் அங்கே மார்க்கத்தை போதித்தார்கள். 10 வருடங்கள் மதீனாவில் போதித்தார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பல மாதங்கள் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையை போன்று இந்த மார்க்கத்தை முன்னால் வந்த நபிமார்கள் கொண்டு வந்ததை அப்படியே நல்ல முறையில் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி பல போராட்டங்களையும் இன்னல்களையும் பல சொல்லனா துன்பங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் கண்டார்கள். இப்படி அன்பார்ந்த உறவுகளே, மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த விடயத்தையும் இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய பொறுப்பை செவ்வனை நிறைவேற்றி விட்டு மரணித்து விட்டார்கள். நம் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். மறுமையை என்கிற ஒன்றுக்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும் என்கிறதை வலியுறுத்துவதற்கு சிறு வயது முதல் இதுவரைக்கும் நாம் பல பயான் நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நாம் இந்த இடத்துக்கு ஒன்று கூடி இருக்கிறதுக்குரிய முதலாவது முக்கியமான முதன்மை மிகு ஒரு விடயம் என்னவென்றால், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதுக்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும். அதை ஒரு ஞாபகம் ஊட்டும் தருணமாக, ஒரு இடமாக, ஒரு தளமாக, நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் ஒரு அழகியதொரு இடமாக, ரம்மியமிக்க சொர்க்கத்தை யாரும் கனவில் கூட கண்டிராத அளவுக்கு அந்த வர்ணனைகள் சொல்லப்பட்ட அந்த விடயத்தை பல ஹதீஸ்களும் சரி, குர்ஆன் வசனங்களும் சரி வர்ணித்து சிலாகித்து மிகவும் அழகான முறையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் இந்த விடயங்களை எல்லாம் கடந்து நாம் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதை எதையும் காதில் வாங்காதவர்களாக, காதுக்கு எடுக்காதவர்களாக, உணர்வுக்கு அதை நாம் கொண்டு வராதவர்களாக, நம்முடைய நிதர்சன உண்மையான வாழ்க்கையில் நாம் எங்கே என்கிறதை உணராதவர்களாக மரணித்தோம் என்றால் இந்த உலகம் நமக்கு நிலையானதும் கிடையாது, நிதர்சனமானதும் கிடையாது. மாறாக இந்த உலகத்துக்கு அடுத்ததாக மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு முன்னால் மன்னரை என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் அவன் தயார் நிலையில் இருந்தால் மாத்திரமே மறுமைக்காக அவன் சரியான முறையில் இருந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, ஆரம்பமாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, இந்த இடத்தில் நீங்கள் வந்து ஒன்று கொண்டிருக்கிறீர்கள், இங்கு நடைபெறுகின்ற பயான் நிகழ்ச்சிகளை நீங்கள் அழகான முறையில் செவியேற்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்கிற அடிப்படையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் மார்க்கத்தை எந்த இடத்துக்கு சென்றால் படிக்க எனக்கு உதவுவதாக இருக்கும், தோதுவாக இருக்கும்,
என்னுடைய வாழ்க்கையை நான் சரியான முறையில் நெறிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்கிறத நம்ம ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் வாழ்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் நகர்கிறது, எந்த இதை நோக்கி நாம் செல்கிறோம் என்கிறதை உணராத ரீதியில் மனிதன் கடந்து கொண்டிருக்கிறதை மிக கவலைக்குரிய வாடயமாக இருக்கிறது. இன்று நாம் 19வது நோன்பை முடிக்க போகிறோம். நாளை 20 முடித்து நாம் 21க்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்க போகிறோம். இதில் எத்தனை பேர் நாம் முழுமையாக நன்மைக்காக கடத்தினோம் என்றால் நிச்சயமாக கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. எழும்புகிறோம், இரவு முழுக்க சுத்துகிறோம், அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்களை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்த உள்ளங்கள் நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அவைகளை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த கால நேரங்களை அவர்கள் வீணானதாகவும் மிகவும் கேலி கூத்தாகவும் அவர்கள் நடந்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிறதை நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய பொன்மொழியிலே என்னவென்றால், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்பட இருக்கிறார்கள். நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலேயே அறிவுகளிலேயே மிகச் சிறந்த அறிவு, மிக உன்னதமான அறிவு, செல்வங்களில் எல்லாம் மிகச் சிறந்த செல்வமாக இருக்கிறது அறிவு செல்வம். இந்த அறிவு செல்வங்களிலேயே மார்க்கத்தினுடைய அறம், அதனுடைய திறன் எவ்வளவு முக்கியமானது என்கிற அந்த அறிவை ஆழத்தோடும் மிக உள்ளார்ந்து மனதிற்குள் உணர்ந்து எடுத்து படித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் எத்தனை பேர் அதனை சிறந்ததாகவும் அதனை திறந்த மனதோடும் படித்த உள்ளங்கள் எத்தனை என்று கேட்டால் மிகவும் மிகவும் கவலைக்குரிய விடயம். அல்லாஹ் ரஹ்மத் செய்த ஒரு சில உள்ளங்களை தவிர அதிகமானவர்கள் படித்தது கிடையாது, அதன்படி நடந்தது கிடையாது, அதை பற்றி யோசித்ததும் கிடையாது என்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம சூழலுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிறார், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுஸிரூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அந்த உள்ளங்கள் அதை எப்பொழுதும் அவர்கள் சிந்தித்தது, அந்த உள்ளத்தால் சிந்தித்தது கிடையாது. அதே போன்று அவர்களுக்கு பார்வைகள் இருக்கின்றன, அந்த பார்வைகள் ஒரு பொழுதும் அவர்கள் அதன் மூலம் மார்க்கத்தினுடைய விடயத்தை கற்பதற்காக வேண்டி முனைந்தது கிடையாது. அதே போன்று அந்த அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதன் ஊடாக அவர்கள் மார்க்கத்தை செவிமடுப்பதற்காக முனைந்தது கிடையாது, அதற்கு முயற்சித்தது கிடையாது. அவர்களில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்த உள்ளங்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கின்றன என்கிற அளவுக்கு திருமறை சொல்கிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் யாரெல்லாம் கேட்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமையில் கண்குருடர்களாக எழுப்புவான் என்கிறதை ஆணித்தரமாக சொல்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுவான் குந்து பசீரா, நான் பார்வையுடையவனாக இருந்தேனே என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதற்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா ஃபகதாலிகல் யௌம துன்சா. எங்களுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, ஆனால் அதை நீ பொருட்டாகவே கவனிக்கவில்லை. அதனால் இன்றைய நாள் நாம் நாங்கள் பார்வையில்லாதவனாகவும் உன்னை மறந்தவனாகவும் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் மாறிவிடுவோம் என்று அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் அத்துணை பேரும் இந்த இடத்துக்கு மார்க்கத்தை படிப்பதற்காகவும் மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டிய ஒரு தளமாக மார்க்க கடமைகளுடைய ஒன்றாக நாம் உணர்ந்து படித்தோம் என்றால் நிச்சயமாக மறுமை வெற்றியாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துக்கு வந்த அத்துணை பேரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு மறுபடிவானாக. அடுத்ததாக நம்மிடத்தில் ஷேக் ஷிபான் மௌலவி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்ற வர நாங்கள் இந்த இடத்தில் அழைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இல்லாமல் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்திலே ரமலானுடைய புனிதமான நோன்பை நோற்றவர்களாக, அதில் அறவாசி பகுதியை கடந்தவர்களாக நாங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம், வியாபித்திருக்கிறோம். இதற்காக நாம் அல்லாஹ்க்கு என்ன செய்யணும், அதிகமாக நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியத்துவமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக எந்த விடயமாக இருந்தாலும் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகம் என்ன செய்யும், நமக்கு வலியுறுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்குர்ஆன் சொல்றான், நான் உங்களுக்கு இன்னும் மென்மேலும் என்ன செய்வேன், அதிகமாக்கி தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற விஷயம் இஸ்லாத்திலே முஸ்லிம்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் எல்லாம் புனிதமான நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய அரைவாசி பகுதியை முடித்தவர்களாக அடுத்த அரைவாசி பகுதியை அடைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே முக்கியமாக நாம முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று அம்சங்களை இந்த மாதத்திலே, இந்த காலப்பகுதியிலே இஸ்லாமிய வரலாற்றில் என்ன விடயங்கள் நடந்தது, என்ன விடயங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை அறிந்தவர்களாக நாம் என்ன செய்யணும், நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்துகளையும் வெறுமனே நபிகளாரை பின்பற்றி நடப்பதை மாத்திரம் கொள்ளாமல் வரலாற்றோடு ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் என்னது இஸ்லாம் அப்படிங்கிறது. மற்ற மதங்கள் சித்தாந்தங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது, இந்த வரலாறு இருக்காது. சில மதங்களை எடுத்து பார்க்கலாம், சில சித்தாந்தத்தை எடுத்து பார்க்கலாம், சில வரலாறுகள் மோசமான வரலாறு இருக்கக்கூடிய சில மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வரலாற்று நிகழ்வுகளோடு வரலாற்றை மையப்படுத்திய ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் சுருக்கமா சொல்லுவோம், விரிவாக நம்ம பேச முடியாது. சுருக்கமாக நாம இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே சொல்லிவிட்டு அப்புறமாக நம்ம லைலத்துல் கத்ர் சம்பந்தமான சில ஹதீதுகளையும் அதனுடைய சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதன் அடிப்படையில் வரலாற்றிலே யாராலும் மறக்க முடியாத அதிக படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்ததுதான் இந்த ரமலான் மாதத்தில் நடந்துச்சு. என்ன நிகழ்வு அது? பத்ர் போர்ங்கிறது நம்மெல்லாம் மறக்கவே முடியாது. அதிகமான படிப்பினைகளை, வாழ்வியல் சம்பந்தமான படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு யுத்தம் தான் என்னது, பத்ர் யுத்தம் அப்படிங்கிறது. சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலே நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் ஒரு யுத்தத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அது எந்த மதத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேடி பார்க்க முடியாது. எந்த உலகத்தில் நடந்த எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது. நம்ம ரோம பாரசீக யுத்தங்களை எல்லாம் வரலாற்று புத்தகங்கள் போட்டு படிக்கலாம். மடித்தியாத கணக்கு என்ன செய்யலாம், யுத்தங்களை நாம படிக்கலாம். அதிலே கிடைக்காத, அதிலே நாம் பெற முடியாத அந்த பாடங்களும் படிப்பினையும் எதிரெடுக்க கிடைக்கும், பத்ர் யுத்தத்தில் நமக்கு கிடைக்கும். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான், ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அப்படிங்கறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன இருக்கிறது, உஸ்வத்துன் ஹஸனா அப்படின்னு சொல்றான், அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்ப நபியலாருடைய வாழ்க்கையை, நபியலாருடைய வாழ்வியலை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுதோ, நபியவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அம்சங்களை நாங்கள் படிக்கும் பொழுதோ அதில் அதிகமான உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய பாடங்களையும் முன்மாதிரியை நாம் என்ன செய்து கொள்ளலாம், அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதிலே இபரத்துல் லிஉலில் அல்பாப் அப்படிங்கிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே படிப்பினை இருக்குது. அப்படி எல்லாரும் கிடையாது. நபிமார்களுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கங்க, எடுத்து நீங்க படிக்கிறேன்னு வைங்க, நீங்கள் அதை படிக்கும் பொழுதோ ஆய்வு செய்யும் பொழுதோ உங்களுக்கு அதிலே என்ன இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்றான். எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். வரலாற்று விஷயங்களை, இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்து
சிந்தித்து ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம்னு வைங்க, அதிலே அல்லாஹ் தஆலா என்ன வைத்திருப்பான், படிப்பினை வச்சிருப்பான், நம்முடைய வாழ்வியல் சம்பந்தமான ஏதோ ஒண்ணு வச்சிருப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவாக வரலாறுலாம் பேச முடியாது. வரலாறு பேசுவதாக இருந்தால் தனித்தலைப்புல படித்தாளர்கள் நம்ம பேசணும். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஷார்ட்டா ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு என்ன படிப்பினை நம்ம அடைந்து கொள்ளலாம் மட்டும் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இதுல நம்ம பார்த்துருவோம். பொதுவாக பத்ர் யுத்தம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் என்ற இடத்துக்கு சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அவங்க அழைச்சிட்டு போறாங்க யுத்தத்துக்காக வேண்டியா, யுத்தம் செய்வதற்காக வேண்டி அங்க கிளம்பவே இல்லை. எதுக்காக போறாங்க? நபி அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு பத்ர் என்ற இடத்துக்கு போனதுக்குரிய காரணம் என்னது? யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. போனதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அபூ சுஃபியானை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அபூ சுஃபியான் என்பவர் மக்காவிலே வாழ்ந்த அரசியல் செல்வாக்கு மிக்க, அரசியல் ஞானம் மிக்க ஒருத்தர் தான் யாரு? அபூ சுஃபியான் அப்படிங்கிறவர். அந்த காலத்துல அவர் அப்படித்தான் இருந்தார். அவருடைய மகன் தான் யாரு? அபூ சுஃபியான மகன் யாரு? யாருங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. உமையா என்கின்ற அரசாட்சியை உருவாக்கியவர் அவர். நம்ம உமையாக்களுடைய அரசாட்சியை நாம் படிப்போம் இல்லையா? உமையாக்கள் என்கின்ற 98 வருடங்கள் நடந்த ஒரு அரசாங்கத்தை நிறுவியவர் தான் யாரு? முஆவியா ரலியல்லாஹு. யார மகன் அவரு? அபூ சுஃபியான மகன். அபூ சுஃபியான இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அபூ சுஃபியான் என்பவர் ஒரு அரசியல் ஞானம் மிக்க, ஒரு செல்வாக்கு மிக்க ஒருத்தர் தான் யாரு? அபூ சுஃபியான் அப்படிங்கிறவர். இந்த அபூ சுஃபியானும் அவருடைய சில குறைஷ் அந்த இஸ்லாத்துக்கு வரல. அவர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அவர் இடத்துக்கு எங்க வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் சில குழுக்களும் சேர்ந்து ஷாம் என்கின்ற சிரியா என்று நம்ம சொல்றோம் இல்லையா, ஷாமுக்கு வியாபார நிமித்தமாக சென்று வியாபார பொருட்கள், வியாபாரம் சம்பந்தமான எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யணும், மக்காவுக்கு வரணும். மக்காவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எந்த வழியால கிராஸ் பண்ணணும்? மதீனா தாண்டி தான் அங்க போகணும், மக்காவுக்கு போகணும். அப்ப நபி அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இவர்கள் இந்த குறைஷி காபிர்கள் மக்கா விட்டு நம்மளை வெளியேற்றிட்டாங்க. நம்மளுடைய செல்வங்களை, சொத்துக்களை, வீடு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? அநியாயமாக அபகரித்து விட்டார்கள். இதற்கு நாங்க பழி வாங்கணும் என்று சொன்னால், இதற்கு நாம பிராயச்சித்தை என்ன பண்ணலாம்? இவர்களுடைய அந்த சொத்துக்களை என்ன செய்யலாம்? அபகரிப்போம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் எங்க போறாங்க? பத்ருக்கு போறாங்க. சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போனாங்கன்னா கிடையாது. யுத்தத்துக்காக வேண்டி அவங்க என்ன செய்யல? ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்காக அவங்க புறப்பட்டு போனாங்கன்னா கிடையாது. அவங்க போனதுடைய நோக்கம் என்னது? அந்த குழு வராங்க, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் வருது, அவங்களோட வியாபாரத்தை கூட்டத்தை இடைமறைத்து பத்ர் என்ற இடத்துல மறிச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம அந்த செல்வங்களை நம்ம அபகரிச்சுக்குவோம் அப்படின்னு தான் போறாங்க. அதுக்குரிய காரணம் என்ன? எந்த காரணமும் இல்லாமல் சொந்த தாய் நாட்டை விட்டு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க? விரட்டி அடிச்சாங்க. அதனாலதான் போறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப போற நேரத்துல அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டது. முகமது நபி என்ன பண்றாரு? ஒரு குரூப்பை கூட்டிட்டு வாராரு, நம்முடைய செல்வங்களை அபகரிக்க போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் ஒரு ஆள் அனுப்புறாரு. அபூ சுஃபியான் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு தூதரை அனுப்பி குறைஷி காவிர்களிடம் சொல்லி ஆளுங்களை எல்லாம் தயார் பண்ணி யுத்தத்துக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்ட்டு மெசேஜ் அங்க பாஸ் ஆயிட்டு மக்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் பத்ர் என்ற பகுதிக்கு வந்த உடனே அபூ சுஃபியான் வந்து ரூட்டை மாத்துறாங்க. அவர் இந்த பத்ர்ங்கிற பகுதியால வரல. அவருக்கு தெரிஞ்சிருது முகமதும் அவருடைய தோழர்களும் வந்துட்டாங்க பத்ருக்கு. நம்ம போன உடனே நம்ம வந்து அபகரிச்சிருவாங்க. நம்ம நியூஸ வந்து மக்கா காவிர்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கா காவிர்களுக்கு தெரிந்து மக்கா காவிர்கள் ஆயிரக்கணக்கில் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களையும் நபிகளாரையும் தாக்க வேண்டும், யுத்தம் செய்வதற்காக வேண்டி பெரும் திரளான மக்கள் என்ன செய்யறாங்க? பெரும் திரளான மக்கள் குவிந்து அந்த இடத்துக்கு வராங்க, பத்ருங்கிற பகுதிக்கு வராங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, நம்ம வரலாற்றை விரிவா நம்ம பார்க்க வேணாம். இந்த படிப்பினை பாருங்க. சஹாபாக்கள் வெறுமனே எத்தனை பேர் இருந்தாங்க? பதில் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? 310 பேர் இருந்தாங்க. இருந்தது 2 குதிரைகள் தான் இருந்தது, 70 ஒட்டகங்கள் இருந்தது. யுத்தத்துக்காக தயாராகி வந்தாங்களா? கிடையாது. வந்தது என்ன நோக்கம்? அந்த வியாபார பொருட்களை அபகரிச்சு கொண்டு தான் வந்தாங்க. யுத்தத்துக்காக அவங்க என்ன செய்யல? தயாராக யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு பிரம்மாண்டமா வரல அவங்க. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான எதிரிப்படை அவர்களை தாக்க வரும் பொழுது
அவருடைய மனோநிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், யாராக இருந்தாலும் ஒரு நிலை தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். யாராக இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை கொன்றுவாங்க, நம்முடைய இதோட நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு, இதோட நம்முடைய இஸ்லாமை அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயமும் என்ன செய்யும், அந்த இக்கட்டான ஒரு நிலையில் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டலிலே நபி சஹாபாக்கள் எந்த அளவு ஈமானோடும் தக்வாவோடும் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அப்படிங்கறத நம்ம இந்த பதில நம்ம என்ன செய்யலாம், படிப்பினையாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல முதலாவது பாருங்க, முதலாவது வந்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா அப்படிங்கறான். அல்லாஹ் தஆலா பத்ர் போரிலே உங்களுக்கு வெற்றி அளித்தான், வ அன்தும் அதில்லா அப்படிங்கறான். நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதில்லான்னா என்னது, பலகீனமானவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பத்ர் போரிலே வெற்றி அளித்தான். அப்ப பலகீனமாக அவர்கள் இருந்த பொழுதிலும் அவர்களுடைய ஈமானுடைய அந்த பலம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கை, அந்த தவக்குல், அந்த யகீன் அவர்களை என்ன செய்தது, வெற்றி அடைவதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. பொதுவாக வந்து இப்படியான ஒரு பெருமளவில் வரக்கூடிய ஒரு பெரும் குழுவை ஒரு சிறிய ஒரு குழு வெற்றி கொள்வது என்பது உலகளாவிய ரீதியில என்ன செய்யாதது, சாத்தியம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம், பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 300 பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான படை வீரர்களோடு ஒரு படை வரும் பொழுதும் யுத்தத்தில் வந்து தோல்விதான் அப்படிங்கிற நிலை இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை வழங்குகிறான். அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், என்னது, வான்தும் அதில்லா அப்படிங்கிறான். நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தீர்கள், அப்படி இருந்தும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களுக்கு இந்த போரிலே உங்களுக்கு வெற்றியை அளித்தான் என்று சொன்னால் அதற்கான என்ன காரணம், பிஸபபி ஈமானியும் வதக்வாஹும், அவர்களுடைய ஈமானுடைய அந்த பலம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் வச்ச இறையச்சம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட அந்த பலம் இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு வெற்றியை அளித்தது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல நாம மிக முக்கியமாக நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா, நமக்கு எவ்வாறான கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். எப்படியான கஷ்டம் வரலாம், இதை தீர்க்க முடியாது அப்படிங்கிற கஷ்டம் வரும். முஸ்பிலே கிடையாதுங்க, இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படியான ஒரு கட்டம் வந்தாலும் கூட அல்லாஹ் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த தவக்குல் இருக்கு இல்லையா, அல்லாஹ் மீது நாம் வைக்கக்கூடிய ஈமான், அந்த உண்மையான உறுதியான அந்த பலம் நம்மளை என்ன செய்யும், அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், நடக்குமா. நம்ம நிறைய பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சில இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றது என்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கும், அது எல்லாமே கிளியர் ஆயிடும். இது வந்து நம்ம எதுல இருந்து பெறோம், பத்ருடைய நிகழ்வுகள் நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இதுதான். அடுத்து இரண்டாவது படிப்பினை என்னவென்றால், அஹம்மியத்து துஆஇ வல்லஜூ இலல்லாஹி தஆலா, துஆவினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, ஒரு கஷ்டமான ஒரு நிலை வரும் பொழுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யுத்தத்தில் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன தெரியுமா, நபி அவங்க என்ன செய்வாங்களாம், வக்கஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவாலல் லைலி, இரவு முழுக்க நபி அவர்கள் எதுல்லாஹ, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த பத்ர் யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது, இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களா, எதுல்லாஹ துஆ கேட்டுட்டே இருந்தாங்க. வயர்ஃபா யதைஹி, அவருடைய இரு கரங்களை உயர்த்தியவர்களாக நைட்டு ஃபுல்லா திவாலல் லைல், என்னது, இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்து கொண்டிருந்தார், பிரார்த்தனை செஞ்சுட்டே இருந்தார். பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வுல நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொன்னால், வகான யர்ஃபஉ யதைஹி ஹத்தா சகத ரிதாஉஹு மின் ஷித்தத்தி துஆஇ, நபி அவர்கள் கடுமையாக பிரார்த்தனை செய்து செய்து அவருடைய தோளிலே இருந்த அந்த போர்வை கீழே விழும் வரைக்கும் என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்ப இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். நமக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க, அதிகமாக நம்ம என்ன செய்யணும், அதிகமா துஆ செய்யணும். துஆ அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அடங்கிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே அடங்கிய ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆனால் இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் அதிகமா நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், இந்த நிகழ்வு நம்ம புரிந்து கொள்ளலாம்.
எந்த அளவுக்கு நபி அவங்க துவா செய்யறாங்க என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள பார்த்து சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் கஃபாக் அப்படிங்கிறாங்க, போதும், நீங்கள் உம்முடைய இறைவனிடத்தில் மன்றாடியது போதும். அல்லாஹ் உனக்கு வாக்களித்ததை போன்று உங்களுக்கு வெற்றியை தந்துருவான், இங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையுடைய அந்த கடுமைத்தன்மையை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நிப்பாட்டுங்க, கஃபாக், போதும், கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். அப்ப நம்ம இதுல பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம் அன்பார்ந்த சகோதரர்களை பிரார்த்தனை அப்படிங்கிறோம். துஆ என்பது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியலில் ஒட்டிருக்கும். எல்லா விஷயங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் பிரார்த்தனை என்பது ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்க வேண்டும் என்பதோடு கஷ்டமான ஒரு நிலை வரும் பொழுது அதிகமாக நம்ம என்ன செய்யலாம், துஆக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடணும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூணாவது படிப்பினை என்ன, அஹம்மியத்து ஷூரா ஃபில் இஸ்லாம். ஷூரானா என்னது யாருக்கா தெரியுமா? ஷூரான்னு சொல்லுவாங்க ஆலோசனை, மஷூரான்னு சொல்லுவாங்க. ஷூரான்னு சொல்லுவாங்க என்னது மஷூரா, நம்ம புழக்கத்துல மஷூரான்னு சொல்லுவோம் இல்லையா? மஷூரா அதாவது ஆலோசனை செய்வதனுடைய முக்கியத்துவமும் இந்த யுத்தத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மனிதர்களே எனக்கு நீங்க மஷூரா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. யார்கிட்ட? சஹாபாக்களை கூப்பிட்டு, நபி அவர்கள் ஒரு தளபதியாக இருக்கிறார், ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார், ஒரு வல்லரசை உருவாக்கிய ஒரு தலைவராக இருந்து, ஒரு நபிகளாராக ஒரு அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் அவர் நபி அவங்களோட பணியை பாருங்க, யார்கிட்ட கேக்குறாங்க, அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ் அப்படிங்கிறாங்க. மக்களே எனக்கு நீங்க என்ன சொல்லுங்க, மஷூரா சொல்லுங்க, ஆலோசனை தாருங்கள் அப்படின்னு ஒரு பெரும் தளபதி கூட அவருடைய தளபதி என்கின்ற அந்த பதவியில இறங்கி வந்து யார்கிட்ட கேட்கிறாங்க, மக்களிடத்திலே மஷூரா கேட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்திலே நமக்கு என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார் என்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த மஷூரா கேட்ட இந்த நிகழ்வுல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல வந்து அந்த பிக்ரு, அதாவது அந்த பத்ர் என்கின்ற அந்த கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை வந்து அங்க இருந்த ஒரு சஹாபி தான் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக நீங்க சொல்றீங்களா, எந்த இடத்துல நம்ம இறங்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து யுத்தத்துக்காக தயாராகிற இடம் எது அப்படிங்கற தீர்மானிக்கும் பொழுதும் நபி அவங்க கூட அவர் கேட்கிறார். அதுக்கு நபி அவங்க சொல்றாங்க, ஹாதா அர்-ரஅய்ங்கிறாங்க, இது என்னுடைய அபிப்பிராயம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த சஹாபி என்ன சொல்றாங்க நபி அவங்கள்ட்ட, நீங்க மத்த இடத்துல நீங்க கூடுவதை விட பத்ர் என்கின்ற இந்த கிணறு இருக்கின்ற பகுதியிலே நாம சேர்ந்தோம் என்று சொன்னால்தான் எதிரிகள் வந்து என்ன செய்ய முடியாது, தண்ணீர் குடிப்பதற்கு அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுதும் அவங்களுக்கு கிடைக்காம போகும், ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அவங்களை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஆலோசனையை ஒரு சஹாபி கொடுக்கிறார். அது மிகப்பெரும் வெற்றியாகவும் என்ன செய்யுது, அமைகிறது. அந்த நேரத்துல தான் மிக்தாத் இப்னு அம்ர் என்கின்ற ஒரு சஹாபி நபி அவங்களை பார்த்து சொல்றாங்கன்னு தெரியுமா, யா ரசூலல்லாஹ், இதை நம்ம ஏன் சொல்றோம் என்றால் சஹாபாக்களுடைய அந்த தக்வாவும் சஹாபாக்களுடைய அந்த ஈமானும் நபிகளாரோடு அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பினுடைய மகத்துவம் இதுல விளங்கும் பாருங்க. அந்த மிக்தாத் இப்னு அம்ர் என்ற சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா லா நகூலு லக கமா காலத் பனு இஸ்ராயீல் லி மூசா, மூசா நபிக்கு யூதர்கள் எவ்வாறு சொன்னார்களோ அவ்வாறு நாங்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறார். யூதர்கள் என்ன சொன்னாங்க, மூசா நபி வந்து யுத்தத்துக்கு போவது கூப்பிடுறார், யார, யூதனை கூப்பிடுறார். யூதர் என்ன சொன்னார் தெரியுமா, ஃபذهب انت وربك فقاتلا ان هاهنا قائدون, அப்படிதான் சொன்னார் யூதர். உலகத்தில் வாழ்ந்த உலகத்தில் இருக்கின்ற மோசமான படைப்பு யூதர் என்பதற்கு இந்த ஒரு குர்ஆன் வசனமும் என்னது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். என்ன சொன்னான் தெரியுமா, ஒரு மூசா நபி யாரு, தூதர், அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். தூதர் மட்டுமா, ஃபிரௌனிடமிருந்து யார் காப்பாற்றி கூட்டி வந்தது, வேறதான் கூட்டி வரார். இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் ஃபிரௌன்கிட்ட. அப்படி இருந்த அடிமைகளை கூட காப்பாற்றி கூட்டி வந்து ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் யாரு, மூசா நபி. மண்ணு செல்வா என்கின்ற சுவர்க்கத்தில் இருந்து அருளப்பட்ட உணவை கூட என்ன செஞ்சு பார்த்தாரு, எங்களுக்கு கொடுத்து பார்த்தாரு. அதை கூட வேணாம், என்ன உங்களுக்கு மண்ணு செல்வால திண்டு அடுத்து போயிடுச்சு, எங்களுக்கு வெங்காயம் பருப்பு அதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க.
ஒரு கொடுமையான ஒரு படைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மூசா நபிக்கு? அந்த வரப்புக்க பக்காத்துல நீயும் உம்முடைய இறைவனும் சென்று யுத்தம் செய்யுங்கள், இன்னா ஹாவுனா காயிதும், நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. வர முடியாது, நாங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்போம், நீயும் உம்முடைய இறைவனும் சேர்ந்து யுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு சமுதாயம் தான் இந்த யூத சமுதாயம். இந்த வார்த்தையை மிக்தாத் என்கின்ற சஹாபி நபி அவங்க சொல்லி காட்டுறார். என்னது? அல்லாஹ்வுடைய தூதரே பயப்படாதீங்க, இன்னா லா நகூலு லக்க, நாங்க உங்களிடம் என்ன செய்ய மாட்டோம், இஸ்ரவேலர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போன்று நாங்க உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம், போராடுவோம் என்று சொன்னார்கள். அந்த போராட்டத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, வரலாற்றிலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், யாராவது நினைச்சு பார்க்க முடியாது. வெறும் 310 சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான படை திரண்டு வரும் பொழுது அவர்களை தாக்கி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலுக்கு மிக முக்கியமாக இருந்ததுதான் என்னது, சஹாபாக்களுடைய அந்த தக்வா, சஹாபாக்களுடைய அந்த ஈமான், சஹாபாக்களுடைய தவக்குல், சஹாபாக்கள் நபிகளாரின் மீது கொண்டிருந்த அந்த அன்பு பாசம், இதெல்லாம் அதுக்கு மிக காரணமாக அமைஞ்சது. அப்ப இதுல வந்து நாலாவது விஷயத்தை பார்த்துருவோம், குவத்துல் ஈமான் வசித்தத்து பில்லா. நாலாவது படிப்பு என்னது, ஈமானுடைய பலம் எந்த அளவு இருந்தது நம்ம பார்த்தோம். அதே அல்லாஹ் தஆலாவே அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரா அப்படின்னு சொல்றான். ஒரு சிறிய ஒரு குழு பெருந்திரளான ஒரு படையை வென்றது என்கிறான் அல்லாஹ். சிறிய குழு யாரு? சஹாபாக்கள். பெரும் திரளான ஒரு குழுவை என்ன செய்தது, வென்றது. பிஇذنில்லாஹி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் என்ன செய்தது, வென்றது அப்படின்னு சொல்லி காண்பிக்கின்றார். அதே போல வந்து இதுல நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு உதவியாக யாரை இறக்குறான், நுசூலுல் மலாயிகத்தி லினஸ்ரில் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி மலக்குமாரை அல்லாஹ் என்ன செய்றான், இறக்குறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார், இது தஸ்தகீதுன ரப்பக்கும், நீங்கள் உம்முடைய இறைவனிடத்திலே உதவி தேடிய பொழுது ஃபஸ்தஜாப லக்கும், உங்களுடைய உதவியை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து என்ன செய்தான், ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை இறக்கினார். யுத்தம் நடக்குது, அங்க இருந்தது வேற யாரும் கிடையாது, குறைஷி காவிர்களும் சஹாபாக்கள் மட்டுமல்ல, அங்க மூணாவது உறுப்பு இருக்கிறாங்க, யாரு, மலக்குமார் இருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு எதை சொல்லி தருது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது நாம வைக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த சிபாத் இருக்கு இல்லையா, முழுமையான அந்த தக்வா இருக்கு இல்லையா, அது நம்மளே என்ன செய்யும், நினைக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். மலக்குமாரை அல்லாஹ் யுத்தத்துக்கு இறக்குகிறான் என்று சொன்னால் நம்ம அது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அதெல்லாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர், கடைசியாவது நம்ம ஆறாவது படிப்பினை என்னது, அஸ்ஸபர் வஸிபாத்து பிஷ்ஷதாயித். இதுதான் முக்கியமான விஷயம், இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸபர் வஸிபாத்து பிஷ்ஷதாயித் என்று சொன்னால் கடினமான நிலைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் நம்ம எங்க பார்க்கலாம், பத்ர் யுத்தத்துல பார்க்கலாம். சஹாபாக்கள் பொறுமையையும் கடைபிடித்தார்கள், அதே போன்று பொறுமையோடு சேர்த்து வேற என்ன செஞ்சாங்க, சிபாத் உறுதியும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மீது அந்த உறுதியோடும் இருந்தார்கள் என்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது அப்படிங்கறான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், இதா லகீதும் ஃபிஅத்தன், அந்த குழுவை அந்த படையை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஃபஸ்புது எப்படி இருக்கணும், ஃபஸ்புது உறுதியாக நிலையாக நீங்கள் இருங்கள். வذ்குருல்லாஹ கதீரன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல நம்ம முக்கியமாக பார்த்த விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகமாக பத்ர் யுத்தம் நமக்கு படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த தவக்குல், ஈமான், தக்வா, துஆ, பிரார்த்தனை, அதே போன்று தஷாவுர் ஆலோசனை, எந்த விடயமாக இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவன் மேலே உள்ளவெல்லாம் பார்க்க கிடையாது. நம்ம ஆலோசனை செய்த ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுதும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற பல படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் யுத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காமிக்கிறான். அடுத்து வந்து இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், ஒரே நம்ம முடிச்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது வந்து இப்ப நம்ம 20 லாஸ்ட்ல வந்திருக்கோம் இல்லையா, ரமதானுடைய அரைவாசி பாதி தாண்டி போறோம். இறுதி 10ல வந்து நம்ம லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு இரவு இருப்பதாக
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கினோம் என்று சொல்லிட்டு அந்த இரவினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான், லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னு சொல்றான். லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறான். முதலாவது சிறப்பு 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதை நம்ம அப்படி என்ன அர்த்தம்? எதை அல்லாஹ் மீன் பண்றான் அந்த அர்த்தம்? லைலத்துல் கத்ர் இரவு வந்து 1000 இரவுகளை 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் இதன் மூலமாக நம்ம என்னத்தை புரியும்? யாருக்கா தெரியுமா? 1000 மாதங்கள்ல சூப்பர், அதான் அர்த்தம். 1000 மாதங்கள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய நன்மையும் எதுல கிடைக்கும்? இந்த ஒரு இரவுல கிடைக்கும். அதான் மிகப்பெரிய சிறப்பு முதலாவது. அடுத்தது அல்லாஹ் அதே வசனத்துல தொடர்ந்து என்ன சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவுல வந்து மலக்குமார்கள் எல்லாம் இறங்குகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இரவுடைய சிறப்புல ஒண்ணுதான் என்னது, 1000 மாதங்களை விட சிறந்தது. மலக்குமார்கள் இந்த இரவிலே அல்லாஹ்வின் அனுமதியின் பிரகாரம் இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்ப இந்த இரவை நம்ம என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கக்கூடிய மக்களாக இருக்கும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து சஹீஹான ஹதீஸ் தான். நபி அவங்க சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்த வண்ணமும் யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ என்ன சிறப்பு கிடைக்கும் அவருக்கு? குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன்னால் செய்த அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறப்பு சொல்றாங்க. அதே போல நபி அவங்க இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். இங்க தான் அந்த அஷ்ருல் அவாஹிர் வருது பாருங்க. ரமலான் மாதத்தின் இறுதி 10 இரவை, இறுதி 10 அந்த இரவை என்ன செய்யுங்க, நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அதை அப்படி சொல்லிட்டு இறுதி 10 அப்படின்னு சொன்னா 20ல இருந்து 30 வரைக்கும் வரும். நபி அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இல்தமிஸூஹா ஃபீ குல்லி வித்ரின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஒற்றைப்படையான நாளிலும் அந்த இரவை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. ஃபீ குல்லி வித்ர் அப்படின்னு சொன்னதன் மூலமாக லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவு எதுலதான் இருக்கு? ஒற்றைப்படையான இரவுகள். 20ல வருமா? 21 வரும், 22ல வராது, 23ல வரும். அந்த மாதிரி ஒற்றைப்படையான இரவுகளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அப்படி நபி அவங்க ஸ்பெசிபிக்கா சொன்னதுனால நம்ம அந்த இரவு அதிகமாக, அதுக்காக நம்ம அந்த இரவுல மட்டும் கிடையாது, கண்டினியூவா நம்ம அமல் செய்து கொண்டு போகணும். இந்த இரவுல என்ன செய்யணும்? அதிகமாக நாங்க நன்மைகளையும் இபாதத்துகளையும் செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வித்ர் அப்படின்ற வார்த்தையின் மூலமா நம்ம சொல்றாங்க. அதே போல வந்து ஆயிஷா நாயகி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பாருங்க. இந்த ஹதீஸ் தான் மிக முக்கியமான ஹதீஸ். அதாவது ரமலானுடைய இறுதி 10 அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு மிக்கது. நம்ம அதை வந்து ஒரு புருஷா, ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ரொம்ப பெரிய ஆதாரம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க வந்து, கான இதா தஹலல் அஷ்ரு, ரமலானுடைய அந்த இறுதி 10 வந்து விட்டால் நபி அவர்கள் அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகல அஹ்லஹு, தனது குடும்பத்தாரை என்ன செய்வார்கள்? ஐகலா என்று சொன்னால் எழுப்பி விடுவார்கள். தூங்காதீங்க எழுப்பி விட்டு வஜத்த முயற்சி செய்வார்கள். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆயிஷா நாயகி வஷத்த மிஸ்ஸரா அப்படிங்கிறான். அதனுடைய நேரடி அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? தனது துணியை இறுக கட்டினான் அப்படின்னு அர்த்தம். ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க? லாஸ்டா நபி அவங்க என்ன செய்வாங்க? ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இரவை என்ன செய்வாங்க? உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னால் இப்ப வணக்க வழிபாடுகளினால் உயிர்ப்பித்து தனது குடும்பத்தையும் எழுப்பாட்டி